சப்கோ நமஸ்கார், அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. பிரவீன் பூர்வாத்தில் செகண்ட் பேப்பரில் லாஸ்ட்டு சாப்டரில் பார்க்குறோம். தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார சபாவில் இன்றைக்கி 5th லெசனில் பார்க்குறோம். கர்நாடகாவுக்கு அதை பார்க்கலாம். டிப்பினி பார்க்குறோம். இது சரவணாந்தி கைட்லேருந்து 532 பேஜ் நம்பர். टिप्पणी लिखिए। कर्नाटक में हिंदी प्रचार से संबंधी कुछ कार्यकलापों पर टिप्पणी लिखिए। கர்நாடகாவிலிருந்து இந்தி மொழி மேம்பாட்டு தொடர்பான சில நடவடிக்கைகளை எழுதுக அப்படின்னு கொஷின் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக நம்ம பார்க்குறோம். हिंदी कक्षा की हिंदी प्रचार का मूल स्थान है। இந்தி மொழியை மேம்படுவதற்கான அடிப்படையான ஸ்தான இடம்னு அர்த்தம். மூலம் அடிப்படையான அர்த்தம். அடிப்படையான இடம் இந்தி வகுப்பு. இந்தி நம்ம தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு இந்தி வகுப்புகள் தொடர்ந்து நடத்தினா தான் நம்மளுக்கு சாத்தியமாகும் அப்படின்றத அந்த இடத்துல சொல்லியிருக்கு. फिर भी इसमें राष्ट्रीय नेताओं का ब्राह्मण हिंदी शिविर सभा समारोह हिंदी पत्रिकाएं जैसे अन्य कार्यकर्ताओं भी ठोस सहयोग देते हैं. फिर भी இருந்தாலும் கூட இஸ்மே ராஷ்ட்ரிய நேதாவும் அப்படின்னா தேசிய தலைவர்களின் பிரம்மன் அப்படின்னா அவங்களுடைய வருகை தேசிய தலைவர்களின் வருகைக்காக ஹிந்தி சிபிர் அப்படின்னா இந்த சிபிர் சபா சமோரக் அப்படின்னா சபாவுடைய விழாக்கள் கூட்டம் ஹிந்தி பத்திரிகாயங் அப்படின்னா ஹிந்தி செய்தித்தாள்கள் ஜெய்சே அந்நிய கலாம்போம் அப்படின்னு மற்ற நடவடிக்கைகளையும் டோஸ் சகாயத்தா தேத்தேகை. சகாயத்தா அப்படின்னா இந்த இடத்துல உதவி நம்மளுக்கு செய்து வருகிறது. காங்கிரஸ் கே அதிவேஷன் के बाद प्रतिवर्ष कांग्रेस के अध्यक्ष पूरे देश की यात्रा करते थे. காங்கிரஸ் கே அதிவர்ஷன் அப்படின்னா கூட்டம். காங்கிரஸுடைய கூட்டத்திற்கு பிறகு பிரதி வருஷம் ஒவ்வொரு ஆண்டும் காங்கிரஸ்க்கு காங்கிரஸில் அத்தியக்ஷ அப்படின்னு தலைவர் அர்த்தம். காங்கிரஸுடைய ஒவ்வொரு ஆண்டும் அந்த காங்கிரஸில் அந்த கட்சியில் இருக்க தலைவர் பூரே தேசம் நம்ம நாட்டை உலகம் முழுவதும் என்ன பண்ண நாடை உலகம் முழுவதும் அவர் பயணம் செய்வார். காங்கிரஸில் உலகம் முழுவதும் பயணம் மேற்கொள்வார், யாத்திரை. जहाँ भी जाते हिंदी में या हिंदी के बारे में बोलते हैं. அவர் யாத்திரை செய்கிறப்போ வே அவர் ஜஹாங் பி ஜாத்தே அங்கே அங்கே ஜாத்தே அப்படின்னு போகிறது. எங்கெங்கே அவர் போகிற இடமெல்லாம் ஹிந்தி அங்கே எங்கே போனாலும் அங்கே அவர் என்ன பண்ணாலும் ஹிந்தியில் அல்லது ஹிந்திக்கே பாரே ஹிந்தியை பற்றி அவர் பேசுவார். எங்கே போனாலும் அவர் ஹிந்தியில் தான் அவர் பேச்சு மொழி இருக்கும். महात्मा गांधी जी सन 1927 और 1928 में कर्नाटक में यात्रा की. மகாத்மா காந்திஜி 1927 மற்றும் 1928 கர்நாடகாவுக்கு விஜயம் செய்தார். கர்நாடகாவுக்கு பயணம் செய்தார். फिर இருந்தாலும் கூட उन्होंने அவர் सन 1936 में कर्नाटक में யாத்ரா கி. இருந்தாலும் அவர் 1927 வந்தார், 28 வந்தார். மீண்டும் 1936 மீண்டும் கர்நாடகாவுக்கு காந்திஜி மீண்டும் பயணம் செய்தார். பண்டித் ஜவஹர்லால் नेहरू ने 1930 அவர் 1931 में சப்ரிவார் கர்நாடக கி யாத்ரா கி. பண்டித் ஜவஹர்லால் நேரு 1930 மற்றும் 31 தன்னுடைய குடும்பத்தோடு சப்ரிவார் அப்படின்னா நமது குடும்பத்தோடு கர்நாடகாவுக்கு பயணம் செய்தார். பாரத்துக்கு प्रथम राष्ट्रीय
राष्ट्रपति श्री राजेंद्र प्रसाद ने भी कर्नाटक का भ्रमण किया. வந்து நம்ம பாரதத்தில் வந்து முதல் ஜனாதிபதியாக விளங்கிய ஸ்ரீ ராஜேந்திர பிரசாத் வந்து கர்நாடகாவில் வந்து அவரும் பயணம் செய்தார். பிரம்மன் அப்படின்னா சுற்றுலான்னு அர்த்தம். பயணம் செய்தார். சச்முச் உண்மையில் ஹிந்தி பிரச்சார आंदोलन में गाँव में राष्ट्रीयता का भी பிரச்சார் கியா. உண்மையில் வந்து ஹிந்தி பிரச்சார கூட்டத்தில் வந்து ஆந்தோலன் அப்படின்னா கூட்டம், ஹிந்தி பிரச்சார இயக்கத்தில் வந்து காவ்னு வந்து கிராமமாக வந்து ராஷ்டிரியதானா வந்து தேசியவாதத்தை வந்து அவர் பரப்பினார். இஸ்மே ராஷ்டிரிய நேதாவோं के दौरे से பவுடி ராஷ்டிரியதா மிலி. இதில் ராஷ்டிரிய நேதா தேசிய தலைவர்கள் கூட அவங்களுடைய வருகை தௌரே அப்படின்னா அவங்களுடைய வருகை வந்து பைடே சகாயத்தா பெரும் நம்மளுக்கு உதவியை தந்தது, உதவி கிடைத்தது. அதிகமாக வந்து நேஷனல் லீடர்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு இடத்துக்கு வந்தால் நம்மளுக்கு வந்து உண்மையிலே ரொம்ப வந்து ஒரு பெரும் உதவி வந்து அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கிடைத்தது. सन 1930 में कांग्रेस के अध्यक्ष डॉक्टर M.A. अंसारी को अध्यक्षता में एक हिंदी प्रचारक सम्मेलन मैसूर में संपन्न हुआ. அவர் வந்து சன் வந்து 1930 ஆண்டில் காங்கிரஸினுடைய தலைவராக விளங்கிய டாக்டர் எம்ஏ வந்து அன்சாரி தான். அதில் வந்து அவர் வந்து அவருடைய தலைமையில் தான் அத்தியக்ஷதா மே அப்படின்னா வந்து அவருடைய அன்சாரியோட தலைமையில் தான் வந்து ஹிந்தி பிரச்சாரக் ஒரு மாநாடு வந்து மைசூரில் வந்து நடந்தது. அதுதான் மைசூரில் சன்பண்ண ஹுவா ஒரு மகிழ்ச்சிகரமாக வந்து அங்கே தான் முதல்ல வந்து ஒரு மாநாடு, ஹிந்தி மாநாடு வந்து பிரச்சாரக் மாநாடு நடைபெற்றது. अंसारी தலைமையில் வந்து நடைபெற்றது. காந்திஜி ने जून 1936 में बेंगलुरु नगर के हिंदी ब्राह्मण पत्र वितरण के उत्सव से ऐतिहासिक भाषण दिया. 1936 வந்து பெங்களூர் நகரில் வந்து அந்த பெங்களூர் நகரத்தில் வந்து ஹிந்தி பிரணாபத்திர அப்படின்னா ஹிந்தியில் வந்து சான்றிதழ் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து அந்த விழாவில் வந்து கொடுத்தாங்களாம். உற்சவ் அப்படின்னா விழான்னு அர்த்தம். அந்த இதில் வந்து காந்தி 36 வந்து பெங்களூர் நகரில் ஹிந்தி சர்டிஃபிகேட்ஸ்லாம் அங்கே வந்து வழங்கப்பட்டது. அந்த இதில் வந்து இதிகாசிக் பாஷன் அப்படின்னா வந்து வரலாற்று சிறப்புமிக்க வந்து பாஷன் அப்படின்னா உரைன்னு அர்த்தம். வரலாற்று சிறப்புமிக்க உரை வந்து நிகழ்த்தினார். காந்திஜி வந்து அங்கே வந்து பேசுகிறார். அவர் அந்த இதில் பெங்களூரில் வந்து பேசுகிறார். कर्नाटक में प्रतिवर्ष 6 सप्ताहों की हिंदी ग्रीष्म शिविर का आयोजन किया जाता है. வந்து கர்நாடகத்தில் வந்து பிரதி வருஷம் ஒவ்வொரு ஆண்டும் சப்தாஹோ அப்படின்னா வந்து ஷேனும் வந்து 6ன்னு அர்த்தம். சப்தாஹோன்னா வீக் வாரங்களை குறிக்குது. ஒவ்வொரு ஆண்டு வந்து 6 வாரங்களை வந்து தொடர்ந்து ஹிந்தியில் வந்து சம்மர் ஹாலிடேயில் ஹீன்ஸ்ம் அப்படின்னா வந்து சம்மர்னு அர்த்தம். கோடை காலத்தில் கோடை விடுமுறையில் வந்து அங்கே வந்து ஒரு முகாமாட்டம் வந்து சிபிர் அப்படின்னா முகாம்னு அர்த்தம். அந்த 6 வாரங்கள் வந்து தொடர்ந்து அப்போ வந்து குழந்தைங்களாம் ரொம்ப லீவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 6 வாரங்கள் வந்து முகாம் மாதிரி போட்டு அங்கே வந்து ஹிந்தி பற்றி ஃபுல்லாக நடத்துகிறாங்களாம். ஆதியோஜன் ஏற்பாடு கியா ஜாத்தாக அங்கே ஏற்பாடு ஒவ்வொரு ஆண்டு வந்து நடக்குது. வந்து கர்நாடகாவில் வந்து கோடை விடுமுறையில் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து 6 வாரங்கள் தொடர்ந்து ஹிந்தி பற்றி வந்து ஃபுல்லாக வந்து நடந்துகிட்ருக்கு. வகுப்புகள் மாதிரி நடக்குது. இதில் வக்கீல் அத்தியாபக் और ஜவான் யாத்ரோங்கோ ஹிந்தி படாயி ஜாத்திக. இந்த இதில் வந்து யார் இந்த சம்மர் ஹாலிடே இந்த வகுப்பில் வந்து யார் அதிகமாக கலந்துக்கிறாங்க அப்படின்னா வக்கீலாக இருக்கும். வக்கீல் அத்தியாபக்கு ஆசிரியர்களும் கூட இதில் வந்து கலந்துக்கிறாங்களாம். ஜவான் சாத்ரா அப்படின்னா வந்து இளம் மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களும் இதில் வந்து படாயி ஜாத்திக இந்த கோடை விடுமுறை வகுப்பில் வந்து கலந்து கொள்கிறார்கள். 15, 16, 17 जनवरी 1936 की कर्नाटक में हिंदी प्रचारक दशाब्दी
மகோத்சவ் மனாயா கயா வந்து 15 15 16 17 ஜனவரி மாதம் 1936 வந்து கர்நாடகாவில் வந்து ஹிந்தி பிரச்சார தசாசித் மகோத்தய மனோய என்ற விழா வந்து அங்கு கொண்டாடப்படுகிறது. சமய அப்பர் ஒவ்வொரு நேரங்களில் சம்மியனா வந்து நேரத்துக்கு ஒவ்வொரு நேரங்களிலும் சபாக்கி ஓர்ஷே கயி பிரச்சார் ஏவம் பிரச்சாரக் सम्मेलन ஆயோஜித் கியா ஜாத்தே தே. இதில் வந்து ஒவ்வொரு நேரங்களிலும் சபாவின் ஒரு பக்கம் வந்து கயி பிரச்சார் பல மக்கள் கயினா வந்து எண்ணிக்கை இல்லாத பல மக்கள் வந்து இந்த பிரச்சாரக் அப்படின்னா வந்து இந்த ஹிந்தியை சொல்லிக் கொடுப்பவர்கள் தான் பிரச்சாரக்கு. அவங்களுக்கோசரம் வந்து இந்த மாநாடு வச்சுருக்காங்க. சம்மேளன் பிரச்சாரக்கு சம்மேளன் ஆயோஜித் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து மக்கள் வந்து நிறைய கலந்துக்கணும்னு சொல்லிட்டு பிரச்சாரக்கு வந்து மாநாடு வந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. ஏக்கு ஐசாகி புருகுத் சம்மேளன் அந்த மாநாடு எப்படி இருந்தது அப்படின்னா ரொம்ப பெரியதாக இருந்தது. புருகுத் அப்படின்னா பெரிய சம்மேளன மாநாடு. அந்த மாநாடு வந்து பெரியதாக இருந்தது. அந்த டேட் வந்து 2 9 79 வந்து இயரை குறிக்கிறது. 2/9/79 கோ ஆயோஜித் கியா அந்த வருஷம் 79வது வருஷத்தில் தான் இது வந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. கர்நாடகாவில் அந்த வருஷத்தில் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. கியா கயா சன் 1980 से हिंदी विद्यार्थी मिला का ஆயோஜித் கியா ஜாத்தா है. 1980 ஹிந்தி வித்யார்த்தி மிலா. ஹிந்தி வித்யார்த்தி அப்படின்னா வந்து மாணவர்கள் ஹிந்தி வந்து கற்பிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து கிடைத்தது. 80 வந்து ஏற்பாடு பண்ணாங்களாம். ஆயோஜன் கியா ஜாத்தா है. மாணவர்கள் வந்து இந்தியை வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயரில் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. பூர்ண போத் ஹிந்தி வாணி மைசூர் ஹிந்தி பிரச்சார பரிஷத்து பத்திரிக்கா அப்படின்னு இதெல்லாம் வந்து பத்திரிகை சொல்கிறதாங்க. பூர்ணி போத்து ஹிந்தி வாணி மைசூர் ஹிந்தி பிரச்சார பரிஷத் அப்படின்னு ஒரு மன்றம் ஒரு முகாமாட்டம். பத்திரிக்கா அப்படின்னா செய்தித்தாள்கள். ஹிந்தி பிரச்சார வாணி ஆதி பத்திரிகா ஏன் ஹிந்தி பிரச்சாரக்கு மஜ்பூத் கர்த்திகை. இந்த அளவுக்கு வந்து பத்திரிகையெல்லாம் வந்து செய்தித்தாள்கள்லாம் வந்து வெளிவந்தது. இதெல்லாம் வெளிவந்ததுனால வந்து ஹிந்தி வந்து உண்மையிலேயே ரொம்ப வந்து ஒரு வலிமையை பெற்றுள்ளது. எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.